முதல் கேள்வி, பாக்டீரியா எந்த வகை உயிரினம்? ஆன்சர் ஏ, ஒரீரணு. இரண்டாவது கேள்வி, பாக்டீரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆன்டிபயாட்டிக் எது? ஆன்சர் பி, ஸ்ட்ரெப்டோமைசின். மூன்றாவது கேள்வி, ஈஸ்ட் எந்த செயல்முறையில் பயன்படுகிறது? ஆன்சர் பி, பீர் தயாரிப்பு. நான்காவது கேள்வி, மலேரியா நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எது? ஆன்சர் டி, பிளாஸ்மோடியம். ஐந்தாவது கேள்வி, வைரஸ் எந்த வகை உயிரினம்? ஆன்சர் ஏ, உயிரும் அயிரும் இடைநிலை. ஆறாவது கேள்வி, பால் புளிப்பதற்கு காரணமான நுண்ணுயிர் எது? ஆன்சர் பி, லாக்டோபாசிலஸ். ஏழாவது கேள்வி, பாக்டீரியா செல்களில் டிஎன்ஏ எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் சி, நியூக்ளியோயிட். எட்டாவது கேள்வி, கோவிட்-19 நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எது? ஆன்சர் டி, வைரஸ். ஒன்பதாவது கேள்வி, பாக்டீரியா எந்த முறையில் பெருகுகிறது? ஆன்சர் ஏ, இரண்டாக்க பிளவு, பைனரி ஃபிஷன். பத்தாவது கேள்வி, டிபி டியூபர்குலோசிஸ் நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எது? ஆன்சர் பி, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இப்போ நம்ம 10 கேள்விக்கு விட சொல்லியிருக்கோம். 10க்கு நம்ம எத்தனை சரியாக சொல்லியிருக்கோம் அப்படின்றத இங்கே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம 10க்கு 10 சரியாக தான் சொல்லியிருக்கோம். ஒருவேளை தவறான விடைகளை நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது எந்த கேள்வி தவறாக சொல்லியிருக்கோமோ அங்கே கீழே ராங் ஆன்சர் அப்படின்றத நமக்கு சொல்லிடும். இது மூலிமா இந்த பக்கத்திலேயே நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த பக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காமல் இந்த பேஜை ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.